உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அண்ணா வணக்கம். விராலிமலையில எம்எல்ஏவா இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர், அவர் அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார், எந்த கட்சி பக்கம் போக போகிறாருங்கிற ஒரு பார்வை நேற்று முதற்கொண்டு போயிட்டே இருக்கு. இதுல ஒரு பக்கம் தாவேகாவுக்கு போறாரு, இல்ல திமுகவுக்கு போறாரு அப்படின்னு மாறி மாறி பேசுறாங்க. உண்மையிலே என்ன நடக்குது? நீங்க அங்க நிருபரா இருக்கீங்க, அப்ப உங்களுக்கு கூடுதல் தகவல் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம். விராலிமலை சட்டமன்ற தொகுதி உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து மூன்று முறைக்கு மேல இவர் தான் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சேர்ந்த விஜயபாஸ்கர் தான் வெற்றி பெற்றுட்டு இருக்காரு. அதே இது பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல்கள்ல அங்க அதிமுக குறைவான வாக்குகளை வாங்கும். கேட்டா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் விஜயபாஸ்கருக்குன்னு ஒரு தனிப்பட்ட முறையில அதிமுகவை தாண்டி விஜயபாஸ்கருக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை உருவாக்கி வச்சிருக்காரு. அதனால தொடர்ந்து அவருடைய வெற்றி அங்க இருந்துகிட்டு இருக்கு. இப்ப கடந்த சட்டமன்ற தேர்தலையும் இப்ப நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகள்ல 3 சட்டமன்ற தொகுதிகளை பிஜேபிக்கு ஒதுக்கிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல, அதாவது விராலிமலை, திருமயம், ஆலங்குடி, இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் மட்டுமே அதிமுக நேரடியா போட்டிட்டது. இதுலயும் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் விராலிமலையில இவர் காட்டிய ஒரு தேர்தல் பணிகளை இந்த ஆலங்குடியிலேயோ அல்லது திருமயத்திலேயோ வேலைக்கு அந்த பணிகள் தேர்தல் பணிகள்ல அவர் பெருசா ஈடுபாடு எடுத்துக்கல. அதனால வழக்கம் போல இந்த முறையும் திருமயம் சட்டமன்ற தொகுதியும் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியும் தோல்வியை தெளிவியது. வழக்கமா அந்த விராலிமலை தொகுதி மட்டுமே அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்தது. இதுல இருந்து அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ளேயும் கட்சி நிர்வாகிகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய ஓய்ச்சல் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் 47 உறுப்பினர்கள் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றிருந்த நிலையில ஆட்சி அமைக்க முடியாது, தாவேகா ஆட்சிக்கு போகுது அப்படிங்கிற பட்சத்துல இவங்க தாவேகா பக்கம் போகணும்னு சொல்லி முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர், இந்த மாதிரியான இவங்க ஒரு டீம் அமைச்சு செயல்பட்டாங்க. தொடக்கத்துல 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்கள்ட்ட இருந்தாங்க. இன்னும் 2 பேர் இருந்தாலே கட்சி தாவல் பிரச்சனை இல்லாம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் என்னன்னா அந்த அதுக்குள்ளேயும் கரைஞ்சிருச்சு. 32 வர வேண்டியதுக்கு பதிலாக அடுத்து பாத்தீங்கன்னா படிப்படியா குறைஞ்சு அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுனால இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும், கட்சி தாவல் பிரச்சனையில நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்கிற ஒரு சூழல் உருவாகும் போது எல்லாரும் வேலுமணி தரப்புல இருந்த எல்லாருமே மீண்டும் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய எடப்பாடியை போய் பார்த்து இணைஞ்சிட்டாங்க. ஆனால் என்ன, விஜயபாஸ்கரும் சி.வி. சண்முகமும் போகல. அவங்க மரியாதை இல்லை இங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அவங்க எடப்பாடியார் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க அவங்களுடைய சொந்த மாவட்டங்கள்லயே மற்ற வேட்பாளர்கள், அதிமுக வேட்பாளர்களை வெற்றி பெற விடலை அப்படிங்கிறாங்க. அதாவது என்ன, வெற்றி பெறலைன்னு சொல்லல, வெற்றி பெற விடலை, வெற்றி பெற செய்யல. ஏன்னா அவங்க போட்டிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறதுக்காக இவங்க மற்ற வேட்பாளர்களை வெற்றி பெற விடாம வச்சுட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் இதான் நடந்திருக்குது. இப்ப இவரு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தொகுதி மக்களோட ஆலோசனை பண்றேன் அப்படிங்கிறாரு. அந்த ஆலோசனைகள்ல உண்மையிலேயே மக்கள் கலந்துக்கிட்டாங்களா? அப்படின்னா அந்த மக்கள் என்ன ஆலோசனைகளை அவர் கொடுத்தாங்க? இப்ப இந்த மாதிரியான சூழ்நிலை போகும்போது இவங்க மீண்டும் அதிமுகக்குள்ள போறதுக்கு இவங்களுக்கு விருப்பம் இல்லை. நமக்கு மரியாதை இல்லை, நமக்கு எதிராகவே எடப்பாடியார் இருக்காருங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. இதுலதான் இப்போ 2 நாளைக்கு முன்னால விராலிமலைக்கு விஜயபாஸ்கர் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட அன்னைக்கு சென்னைக்கு போனவர். போறதுக்கு முன்னாலேயே அந்த தேர்தல் அறிவிப்புகள் வந்த உடனேயே இப்ப அமைச்சராக இருக்கக்கூடிய அறநாயகி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தாவேகானுடைய மத்திய மாவட்ட செயலாளர் முகமது பர்வேஸை கட்டி அணைச்சு தூக்குனாரு. அப்ப கட்டி அணைச்சு தூக்குனாரு, வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிறகு இப்ப அவர் சென்னைக்கு போனதுக்கு பிறகு அமைச்சராகி ஊருக்கு வருவேன் அப்படிங்கிற ஒரு இதோட போயிருந்தாரு. ஆனால் அந்த வாய்ப்பு அங்கே கிடைக்கலங்கிற பட்சத்துல 2 நாள் முன்னால சொந்த ஊருக்கு வரும்போது ஒரு 200-300க்கு மேற்பட்ட கார்கள் இவருடைய காரோட அணிவகுப்புல வந்தாங்க. திருச்சியில இருந்து ஒரு பெரும்பான்மையா இருக்கிறோம் அப்படிங்கறத ஒரு பலத்தை காட்டணும் அப்படிங்கறதுல ஒரு 200-300 கார்கள் அணிவகுப்போட இவருக்கு சொந்த ஊருக்கு சேர்ந்தாரு. நேற்று முன்தினம் அவரோட வீட்டுல, இலுப்பூர்ல இருக்கக்கூடிய அவருடைய வீட்டுல கட்சியினுடைய நிர்வாகிகள், அது ஒன்றிய நகர நிர்வாகிகள், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அவங்களோட ஆலோசனைகள் நடத்தினாரு. அதுல பெரும்பாலானவர்கள் இவர் முதல்ல சொல்லிட்டாரு, நமக்கு அங்க மரியாதை இல்லை, அதனால நம்ம என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அதனால உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையானவர்கள் நம்ம தாவேகாவுக்கு போகலாம்
அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இல்ல மாற வேண்டாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மாறுபட்ட கருத்துக்கள் அங்கே வந்திருக்குது. இருந்தாலும் அவர் வந்து தாவேக்காவுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால என்ன பண்றாருன்னா, இவர் வந்து தொகுதி மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், நிர்வாகிகள்கிட்ட கேட்டேன், தொகுதி மக்கள்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றையில இருந்து தொகுதி முழுவதும் நன்றி அறிவிப்பு கூட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்காரு. போற இடங்கள்ல நீங்க விரும்புற மாதிரி நான் இருப்பேன், நீங்க விரும்பக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் சட்டமன்றத்துல உங்களுக்கான கோரிக்கைகளை வைக்கக்கூடிய இடத்துல நான் இருப்பேன்னு சொல்லி இப்படி பேசிட்டு இருக்காரு. அதாவது தாவேக்காவுக்கு போனாலும் நான் உங்களுடைய கோரிக்கைகளை அங்கிருந்து நிறைவேற்றேன், நீங்க விரும்பினா சட்டமன்ற உறுப்பினராக செயல்படுவேங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நன்றி அறிவிப்பு கூட்டங்கிறதே பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கத்துல நான் ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்தால் எனக்கு வாக்களிக்கணுங்கிற மாதிரி ஒரு வாக்கு சேகரிப்பு கூட்டமா தான் இப்ப நடத்திட்டு இருக்காரு. பிரச்சாரமா மாத்திட்டு இருக்காரு. பிரச்சாரமா ஆமா, தேர்தலுக்கான அடுத்த தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரமா தான் போயிட்டு இருக்காரு. இதுக்கடையில வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து திமுகவுக்கு போயிடுவாரு, அங்க மாவட்ட செயலாளர் பதவி கொடுப்பாங்கன்னு சொல்லி நேற்றையில இருந்து ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருக்குது. அதனால அவர் திமுகவுக்கு போனால் அவருக்கு செந்தில் பாலாஜியோட நிலைமை ஏற்படுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கு. ஏன்னு கேட்டா செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மேலான வழக்குகளா பிஜேபி கையில் எடுத்திருந்தாங்க. அவர் அமைச்சர் பதவி பறிக்கிற அளவுக்கு வரைக்கும் கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னு கேட்டா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு விரோதமான போக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில இவர் வேறு எந்த கட்சிக்கு போனாலும் பேசாம இருப்பாங்க, பிஜேபி பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் திமுகவுக்கு போனால் அவருடைய பழைய வழக்குகளா இருக்கக்கூடிய குட்கா வழக்கு சிபிஐ இருக்குது, அது வந்து கையில் எடுத்துருவாங்க, சீக்கிரமா விசாரணை இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதே மாதிரி சொத்து குவிப்பு வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்குகள்லாம் இன்னும் வந்து விசாரணை தீவிரமடையும். அப்படி தீவிரமடையும் நேரத்துல சாட்சிகளை கலைச்சிடுவாருங்கிற ஒரு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கூட அவர் கைது செய்யப்படுறது கூட வாய்ப்பு இருக்கு இவர் திமுக போனால். இப்ப இவரு திமுக போறதுக்கு அவருக்கு ஒரு சிக்கல் இருக்கு விஜயபாஸ்கருக்கு. ஆனா தாவேக்கா போறதுனால தாவேக்காவுக்கு சிக்கல் இருக்கு. இவரு வந்து பழைய நீங்க சொல்ற இந்த வழக்குகள் எல்லாம் அவர் மீது இருக்கு. இவரை தாவேக்காவுக்கு அழைச்சிட்டு வந்தா பாஜக தேவையில்லாத நெருக்கடிகளை தரும் அப்படின்னு தாவேக்கா தயங்குறதாக ஒரு தகவல் ஓடிட்டு இருக்கு. அது உண்மையா? ஆமா, அதாவது என்னன்னு கேட்டா தாவேக்காவுக்கு இவர் போனார் அப்படின்னா போற இடத்துல இவர் வந்து அரசியல்ல பலம் காட்டுவார். எந்த கட்சிக்கு போனாலும் அரசியல்ல ஒரு தனி பெரும்பான்மையா தனி பலம் காட்டக்கூடிய நபர் தான். ஏன்னா அரசியல்ல இவர் வந்து கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு மேல இருந்துகிட்டு இருக்கிறதுனால இவரு தனி பலம் காட்டுவாரு. போற இடத்துல அவருடைய பேரை நீடிச்சு இருக்கணும் நிக்கணும் அப்படிங்கறத காட்டுவாரு. இப்ப தாவேக்காவுக்குள்ள உள்ள நுழையும் போது உள்ள நுழைஞ்சிட்டாரு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுவாரு. அங்க அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, பர்வேஸ்வரர் இருக்காரு. ஆமா, அமைச்சர் முகமது பர்வேஸ் வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்சி தொடங்குறதுக்கு முன்னால விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வந்தவர் அவரு. இப்ப அவர் வந்து புஷி ஆனந்தோடைய அணியில இருக்கிறாரு மக்கள் இயக்கத்துல. ஆனால் என்னன்னா கேட்டா அவங்கள வந்து இப்ப ஆதவ அர்ச்சனா அணிக்கும் இவங்களுக்கும் அங்க ரெண்டுபட்ட ஒரு இதுல போயிட்டு இருக்கிறதுனால ஆதவ அர்ச்சனா அணி அடுத்து வந்து புஷி ஆனந்த் அணி அப்படி 2 இதுல போயிட்டு இருக்குது. இப்ப அதுல வரும்போது புஷி ஆனந்தனுடைய அணியை வந்து அதை செயலிழக்க வைக்கணும்னு ஆதவ அர்ச்சனாவோட அணி வந்து தீவிரமா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதாவது விஜய் மக்கள் இயக்கத்திலிருந்து பொறுப்புக்கு வந்திருக்கவங்களுக்கு எதிரான ஒரு நிர்வாகிகளை ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போடணும் அப்படிங்கிற இது வந்து ஆதவ அர்ச்சனா டீம்ல இருக்குது. அந்த சூழ்நிலையில இவ விஜயபாஸ்கரை இங்க வந்து பதவிக்கு உள்ள கொண்டு வந்துட்டால் இப்ப அமைச்சர் இருக்கக்கூடிய முகமது பர்வேஸ் செயலில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால அவர் வந்து புஷி ஆனந்த் மூலமா இல்ல விஜயபாஸ்கரை உள்ள இழுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் அங்கே அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இவர் விஜயபாஸ்கர் உள்ள போறதுக்கான ஒரு சூழல்ல இப்போ வந்து அவர் வந்து முதலமைச்சர் ஜோசப் விஜய் முன்னிலையில இணையணும் அப்படிங்கிற ஒரு இதுல தான் இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கான தேதியும் நாளும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆதரவு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கறதா அவர் சொல்லியிருக்காரு. இப்ப இவரோட இன்னொருத்தரா இருந்த சிவி சண்முகம் அவர் வந்து அதிமுகவில இருந்து விலக போகிறார், ராஜினாமா செய்ய போகிறார். அதற்கு முன்னோட்டமாக கட்சி அலுவலகத்தோட சாவியை எடப்பாடி தரப்பு சம்பந்தப்பட்டவங்க கொடுத்திருக்காருன்னு ஒரு தகவல் காலையில வெளில வந்துச்சு. அதே மாதிரி இவர் தரப்புல ஏதாவது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுதா? புதுக்கோட்டை கட்சி அலுவலகம் யார் பக்கம் போகுது, சாவியை பூட்டி தர்றாரு, இந்த மாதிரியான தகவல் எதுவும் இருக்காங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டைக்கு இவர் மேலான நடவடிக்கை கட்சியினுடைய பதவியை எடுத்த பிறகு புதுக்கோட்டையில பழனிவேல் அப்படிங்கிற ஒருத்தருக்கு இப்ப பொறுப்பு கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகும் கூட அந்த கட்சி அலுவலகத்துக்குள்ள அவங்களால இன்னும் போக முடியல. அவங்க தொடர்ச்சியா வந்து இன்னமும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்டையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்டையும் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எங்கள்கிட்ட வந்து பொறுப்பு கொடுத்துருக்காரு. அதனால பொதுச் செயலாளர் சொன்ன மாவட்ட தலைவர் நான் தான், என்னை வந்து உள்ள அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே மனு மேல மனுவா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னமும் அவர் என்ன அனுமதிக்கல. அது இன்னும் வந்து கட்சியினுடைய அலுவலகம்
விஜயபாஸ்கருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இன்னமும் 2 அணிகளும் யாரும் உள்ள போகல, மாவட்ட அலுவலகத்துக்குள்ள உள்ள போகல, இவங்க தனியா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு இது பாத்தீங்கன்னா இப்ப 2-3 நாளா விஜயபாஸ்கர் பேசும்போது கடந்த ஒரு 15 நாளாவே வந்து எடப்பாடியார் பேரை வந்து பயன்படுத்துறது இல்லை இந்த இடத்துலயும். ஆனா இப்ப 2-3 நாளா என்ன பண்றாங்கன்னா, இப்ப இன்னைக்கு கூட ஒரு போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு மாலையில வந்து நன்றி அறிவிப்பு கூட்டம் இடுப்பூர் அன்னவாசல் பகுதியில நடக்க போகுது. அதுல கூட பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா படங்களையோ அல்லது அதிமுகனுடைய படங்களையோ அதுல அதிமுகனுடைய கரையை வந்து பயன்படுத்தல. இப்ப நேத்தையில இருந்து பேசும்போது கூட ஜெயலலிதா எம்ஜிஆர் பேரை கூட பயன்படுத்தாம அப்படி கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்து வந்துட்டு எடப்பாடியார் பேரை மட்டும் தவிர்த்தவர் இப்ப 2 நாளா கட்சியை தொடங்கிய எம்ஜிஆருடைய பெயரையோ அல்லது கட்சியை வளர்த்து வச்சிருந்த ஜெயலலிதாவுடைய பெயரையோ பயன்படுத்தல. இப்ப இன்னைக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய சின்னத்தையும் பயன்படுத்தல. பேச்சுலயோ அவருடைய போஸ்டர்கள்லயோ எதுவுமே இல்லாம அது கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு போயிட்டே இருக்குது. இன்னைக்கு இந்த போஸ்டர்ல கூட இந்த கட்சியினுடைய கருப்பு வெள்ளை சிவப்புங்கிற அந்த நிறத்தை கூட பயன்படுத்தல. அப்ப என்னன்னா அதுல இருந்து முற்றிலுமா கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்கி வந்துகிட்டு இருக்காரு. இப்ப என்னதான் முடிவெடுக்க போகிறார்? தாவேகாவா, திமுகவா அல்லது ராஜினாமா பண்ணிட்டு தனித்து களம் காண போகிறாரா? அவருடைய இறுதிக்கட்ட முடிவு அப்படிங்கிறது எதை நோக்கி நகருது? இப்ப அவர் வந்து தனித்து ஒரு இதா வந்து ஒரு சுயேட்சையா நின்னோ அல்லது தனி இயக்கம் தொடங்கியோ பண்றதுக்கான ஒரு சூழல் எல்லாம் கிடையாது. அந்த தொகுதியில அவருக்கான ஆதரவுகள் இருக்குது. அப்படின்னு சி.வி. சண்முகம் அரசியல் விட்டு விலக போறேன் அப்படின்னு தனது ஆதரவாளர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அப்ப இவரும் வேற யாரும் உள்ளுக்குள்ள கட்சியில சேர்க்காத பட்சத்துல அதை நோக்கி தானே நகர வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுவார்னு கேக்குறேன். இல்ல இப்ப அவர் சி.வி. சண்முகம் அப்படி ஒரு முடிவு எடுத்தாலும் இவர் வந்து மாற்று கட்சிக்கு ஏதாவது ஒரு கட்சிக்கு போகணுங்கிற ஒரு எண்ணத்துலதான் இருக்காரே தவிர அது தாவேக்காவா இருக்கும். அவருடைய சாய்ஸ் வந்து ஒரு 90% தாவேக்கா தான். ஆனால் இவர் போறதுக்கு முன்னாலே இவரால் ஒதுக்கப்பட்டவங்க, புதுக்கோட்டை மாவட்டத்துல இவரால் ஒதுக்கப்பட்டவங்க, புறக்கணிக்கப்பட்டவர்கள் எல்லாமே இப்ப தாவேக்காவில போய் ஐக்கியமாயிட்டாங்க. இவருக்கு முன்னாலே போயிட்டாங்க. இப்ப நார்த்தாமலை ஆறுமுகம் முன்னாள் கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இவர் எனக்கான வாய்ப்புகளை கொடுக்கல அப்படின்னு சொல்லி நேற்று போய் கந்தர்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா சுப்பிரமணியன் அவர்கிட்ட போய் இணைச்சிருக்காரு. தாவேக்கா இப்ப இருந்து வெற்றி பெற்ற அந்த சுப்பிரமணியனும் கூட விஜயபாஸ்கர் என்ன புறக்கணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லித்தான் அவர் வந்து ஏற்கனவே தாவேக்காவுக்கு போயிருந்தார். இப்ப அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏராளமானவர்கள் வந்து புதுக்கோட்டையில இருந்து தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இவருக்கு முன்னாலேயே நிறைய பேர் அங்க போய்கிட்டு இருக்காங்க. இப்ப இவர் போய் சேரும்போது திரும்ப அவர்கள்லாம் நமக்கு எதிராக வந்து அவர் செயல்பட்டாரு, அதனால நாங்க இங்க வந்தோம்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இப்ப அவர் அங்க போனால் அவங்க எங்க போவாங்கிற ஒரு கேள்வியும் போய் எழுந்துரு. ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகிறது அப்படிங்கறதெல்லாம் குறித்து ரொம்ப தெளிவாக உங்க பார்வையை முன் வச்சீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.